ஐயோ, இவளை பார்த்ததுமே ஹார்ட் ஃபுல்லாக வைப்ரேஷனாக இருக்குது. வெளியே சொல்லவும் முடியல. என்னடா வைஃபை கனெக்ட் ஆன மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்ட? என்னத்த சொல்ல, இந்த கீர்த்தியை பார்த்தா உடம்பெல்லாம் கீர்த்தனமா மாறிடுது. சரி சரி வாடா, கிளாஸுக்கு போவோம். பங்க் அடிச்சுட்டு வந்தது மாட்டிக்க போகிறோம். டேய் வாடா, போய் டீயை குடிப்போம். அப்போதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேம்கிட்ட சிக்கிட்டோன்னா சங்க எடுத்துருவாங்க. வாடா பார்த்துக்கலாம். டேய் மச்சான், அந்த கீர்த்தியை என்னால் யோசிக்காமல் இருக்கவே முடியலடா. டேய் இங்கே வந்து அவள் கீர்த்தனை தானா? டேய் நான் நினைக்கிறேன் அவளை லவ் பண்ணுறேன்னு. போச்சு, குழியில் விழுந்துட்டானா? என்ன தம்பி, டீ ஸ்ட்ராங்கா வேணும் போல? பிரதர் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை கேளு, அதுக்கப்புறம் யோசி லவ் வேணுமா வேண்டாமான்னு. என்னடா சொல்கிற? லவ்வுக்கு பட்ஜெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? தம்பி புதுசு இல்லை, அதான் ஒன்றும் தெரியல. லவ்னா டெய்லி டீ, சாக்லேட்டு, ரீசார்ஜு, ட்ரெஸ்ஸு, மேக்கப் செட்டு, போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. என்னடா அது, லவ்வா இல்லை லோனா? நைட்டெல்லாம் தூக்கமே இல்லடா. கீர்த்தி தான் கனவுல மாறி மாறி வரா, முடியலடா. டேய் நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. சொல்லு, நண்பன் ஆயிட்டியே. முழு பைத்தியம் ஆகிறக்கான அத்தனை தகுதி உனக்கு இருக்குடா. டேடே அந்த கீர்த்தி வரா, நான் எனக்கு எப்படியாவது லவ் சொல்லிடுறேன். பார்க்குறேன் அதையும். ஹாய் கீர்த்தி, சொல்றா என்ன வேணும்? அது வந்து நோட்ஸ் கிடைக்குமா? எந்த சப்ஜெக்ட்? அது வந்து ஆக்சுவலி லைஃப் சப்ஜெக்ட். பெரிய ஷேக்ஸ்பியரோட பேரன் நினப்பு. லைஃப் சப்ஜெக்ட். ஆமாம், முதல்ல எத்தனை சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் லைஃப் சப்ஜெக்டை பற்றி யோசிப்போம். கிளம்பு. ஒன்று கிளம்பி வந்துடுதுங்க. ஃபோனில் டேட்டா முடிஞ்சிருச்சுடா. நைட்டெல்லாம் ஹவு டு இம்ப்ரெஸ் கேர்ள்ஸுங்கிற வீடியோஸை பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலாக அப்புறம் என்னதான் முடிவுக்கு வந்தேன், ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இப்படி ஃபோனை பார்த்துட்டே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான்? ஏல அஜய், என்னத்துக்குடா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்? அடா அது ஒன்றும் இல்லைப்பா, காமெடியாக பார்த்துட்டு இருக்கேன்னா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ கூட இவ்வளோ சந்தோஷமா நான் பார்க்கல. இது ஒரே காமெடியாக இருக்குப்பா, நீங்கள் வரீங்களா, பார்க்குறீங்களா? என்னத்த காமெடியா? எனக்கு வயலுக்கு போகணும், வேலை இருக்கு, வர்றியா? இல்லைப்பா, நான் அப்படியே காமெடியாக பார்த்துட்டே சிரிச்சுட்டே இருக்கேன். நீங்கள் தானேப்பா சொன்னீங்க எப்பவும் சந்தோஷமா இருன்னு, அதை தப்பா பண்ணுறேன். பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கே. இவனை எப்படி காசு சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியலப்பா. சொல்லணும், இன்னைக்கு எந்த நோட்ஸ் கேட்க போறேன்? ஐ லவ் யூ கீர்த்தி. நான் எதுக்கிட்ட உன்னை லவ் பண்ணும்? ஏன்னா குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ் எல்லாம் ஃப்ரீயாக அனுப்புவேன். கேன்டீனுக்கு உனக்கு மாசத்துல ஒரு தடவை ஃப்ரீயாக கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி தரேன். அன்லிமிட்டடாக கேர் எடுப்பேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? என்னது மந்த்லி ஒன்ஸா? ஆமாம் கீர்த்தி, பட்ஜெட்டில் தானே வாழ்க்கை நடத்த முடியும். என்னடா தேர்தல் வாக்குறுதி மாதிரி தர? தேர்தல் வாக்குறுதி இல்லை, இது அஜயோட வாக்குறுதி, புரியுதா? அஜய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், மனசு தளர விட்டுறாத. ஏதோ ஒன்று ரெடியாக வச்சிருப்பியே, சொல்லு. ஆக்சுவலி என்னன்னா நான் ஆல்ரெடி கமிட்டடா. ஐயோ என் நண்பன் மனசு உடஞ்சிட்டானே. இதுக்கு தான் ப்ரோ முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். வித்து போன பொருளுக்கு தான் இவன் சுற்றிக்கிட்டு இருந்தானா? நம்ம கிளம்புவான். என்ன தம்பி, லவ் ஃபெயிலியரா? ஆமாண்ணே. சரி சரி உட்காரு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு தரேன். தமிழ்நாட்டில் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் டீ தான்ப்பா குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒஃபீஷியல் மருந்து. உட்கார், உனக்கு ஒன்று போட்டு தரேன். சரி சரி வருத்தப்படாதடா, இந்த டீயை குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம், வா. இந்த அஜயோட கருத்து என்னன்னா, லவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். வரட்டா மாமே?